இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளின் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 13வது வசனம். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். யார் தேவனாலே பிறந்தவர்கள்? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரே இரட்சகர், நம்முடைய பாவத்திற்காக ஜீவனை கொடுத்தவர் என்ற நம்பிக்கை உள்ளவர்களாக அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் தேவனாலே பிறந்தவர்கள். இந்த உலகத்தில் இவர்கள் பிறந்ததை குறித்து குறிப்பிடவில்லை. இனி இவர்கள் பிறக்கப் போகிறார்கள் என்றும் சொல்லவில்லை. இப்பொழுது இருக்கிற இந்த உலக வாழ்க்கையிலே தேவனாலே மறுபடியும் பிறந்தவர்கள். இவர்கள் எப்படி பிறக்காதவர்கள்? இரத்தத்தினாலே அல்ல, மாம்சத்தினாலே அல்ல, மனுஷனுடைய விருப்பத்தினாலே அல்ல, இவர்கள் தேவனாலே பிறந்தவர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் நிக்கோதேமு என்கிற போதகன் ஒருவன் இரவு நேரத்திலே வந்து பேசும்போது, மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான், பிரவேசிக்க மாட்டான் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னபோது அவனாலே விளங்கி கொள்ள முடியவில்லை. நம்மில் அநேகருக்கு இப்பொழுதும் விளங்காதிருப்பது போல. மறுபடியும் பிறத்தல் என்றால் என்ன என்று கேட்டு, மறுபடியும் தாயின் கர்ப்பத்தில் 2ஆம் விசை சென்று ஒரு மனிதனால் பிறக்க கூடுமோ என்றான். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாய் இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாய் இருக்கும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது ஆவியினால் பிறக்கிறோம், தேவனுடைய ராஜ்யத்தில் பிள்ளைகளாக பிறக்கிறோம். அதுதான் மறுபடியும் பிறக்கிற அனுபவம். தேவனுடைய பிள்ளையாக, தேவனுடைய ராஜ்யத்தின் ஒரு அங்கமாக, பரலோக ராஜ்யத்தின் பிரஜையாக, அதற்குரிய கட்டளைகள் நியமங்களை பின்பற்றி நடக்கக்கூடியவர்களாக இந்த உலகத்தில் வாழ்கிறோம். நம்முடைய அழைப்பு வரும்போது, அதாவது இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கை முடியும் போது, மரணம் நம்மை சந்திக்கும் போது நம்முடைய ராஜ்யத்திற்கு, பரலோக ராஜ்யத்திற்கு செல்லும் பாக்கியத்தை பெற்றுக்கொள்கிறோம். நாம் அறியாத இடங்களுக்கு செல்லும்போது கூகுள் மேப் டைரக்ஷன் போட்டு போகிறோம். சில வேளைகளில் அது தவறாக ஆற்றில் இறக்கி விடுகிறது, திரும்ப முடியாத முட்டுச்சந்தில் இறக்கி விடுகிறது. ஆனால் வேத வாக்கியம் அப்படி அல்ல. நம்மை சரியாக செல்ல வேண்டிய பாதையில் நடத்தி நாம் செல்ல வேண்டிய இடத்திற்கு நம்மை வழிநடத்தி செல்லுகிறது. மறுபடியும் பிறந்த அனுபவம் உண்டா? தேவ ராஜ்யத்தின் அங்கத்தினர்களா? யோசித்து பார்ப்போம், ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களை படைத்தவரே, வார்த்தையான தேவன் மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணி எங்களுக்காக ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டவரே, உம்மை ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொருவருக்கும் பாவ மன்னிப்பையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் எதிர்கால நம்பிக்கையும் அருளி செய்து தேவனுடைய பிள்ளைகளாக, பரலோக ராஜ்யத்தின் பிரஜைகளாக இந்த உலகத்திலே வாழ கிருபை கொடுத்து ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணியைப் போல எங்களை பாதுகாத்து பராமரித்து வருகிற தயவிற்காக நன்றி செலுத்தி எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரங்களிலே அர்ப்பணித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.